நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சதாசிவம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்முடைய பாரம்பரியத்தை நாம் நினச்சி பார்க்கணும். பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது. இப்போவும் நமது பழங்குடியின மக்களை பார்த்து நமது வரலாற்றை தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். இயற்கையை அண்டி ஒண்டி இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கை தங்களுக்கு கட்டுப்படும் என்ற நம்பிக்கை பழங்குடிகளிடம் உண்டு. அழுது கும்பிட்டால் மழை வரும் என்ற நம்பிக்கை பளியர் என்ற பழங்குடிக்கு உண்டு. காடுகளில் பூ பூக்க வேண்டும், தேன் நிறைய கட்ட வேண்டும் என்று தங்கள் தெய்வங்களுக்கு தை மாதம் பொங்கலிட்டு வழிபடுகிறார்கள். நிலத்தை தாயாக நினைத்து வழிபடும் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பைக்கா என்ற பழங்குடிகள் உழவு செய்வதற்கு இரும்பு கலப்பையை கூட பயன்படுத்த மாட்டார்களாம். நீர், நிலம், வனம், பாறை, மரம், செடி, கொடி, விலங்குகள் என தங்களை சுற்றி இருக்கும் எல்லாத்தையும் வழிபடும் பழக்கம் பழங்குடி மக்களிடம் இருக்கு. ஏன், கிராமத்தில் வயசில் பெரியவங்க கிட்ட கூட இருக்கு. சதாசிவம் ஐயா, சமூக வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் பழங்குடிகளின் வாழ்க்கை மற்ற சமூகங்களிடமிருந்து வேறுபட்டும் மேம்பட்டும் காணப்படுது. ஏன்னா அவர்கள் இயற்கையோடு இயைந்து வாழ்கிறார்கள். இயற்கை அன்னைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்கள். எல்லோருக்கும் சம வாய்ப்பு, சம மரியாதை அளிப்பது பழங்குடி சமூகம். பணத்தை மட்டுமே, சொத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நாமெல்லாம் இருக்கிறோம், வாழுறோம். அவர்கள் போட்டி மனப்பான்மை இல்லாத வாழ்க்கையை வாழ்கின்றனர். பழங்குடிகளை பொறுத்தவரை அறம் சார்ந்த வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறாங்க. அதையே தங்களது குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. கொடுத்து உதவணும், தன்னிடம் இருப்பதை பிறருக்கு, தேவையுள்ளோருக்கு கொடுத்து உதவணும். பழங்குடி மக்கள்கிட்ட காடு சார்ந்த வாழ்க்கை, வாய்மொழி கதைகள், பாடல்கள், நம்பிக்கைகள், விடுகதைகள், மரபு அறிவு, மூலிகைகள் பயன்பாடு ஆகியவை இருப்பதனால் ஒரு திருப்திகரமான இயற்கை சார்ந்த வாழ்வு அவர்கள் வாழுறாங்க. நாமெல்லாம் எப்படி இருக்கிறோங்கிற கேள்வியை கேட்டுக்குவோம். அனைத்து மனிதர்களின் தேவையை இந்த பூமியால் பூர்த்தி செய்ய முடியும். ஆனால் ஒரு மனிதனின் பேராசையை கூட பூமியால் பூர்த்தி செய்ய முடியாது. பூவில் உள்ள தேனை மட்டும் மென்மையா உறிஞ்சும் பூச்சிகளைப் போல பூமியை பயன்படுத்தி கொண்டு நமது அதிகப்படியான நுகர்வை குறைத்து கொள்ளணும். இயற்கை வளங்களை சீர்குலைக்காமல் இயற்கையோடு இயைந்த வளர்ச்சியே எல்லாருக்குமான வளர்ச்சின்னு சூழல் ஆய்வாளர்கள் வலியுறுத்துறாங்க. சதாசிவம் ஐயா, இந்த கருத்தை இப்போதான் நாம பேசுறோம். ஆனா நம்ம பழங்குடியின மக்கள் தொடர்ச்சியாவே இதை பின்பற்றிக்கிட்டு வர்றாங்க. நாகரீகம், வளர்ச்சி என்று தொடர்ச்சியான மாற்றங்களுக்கு மனித சமுதாயம் உள்ளாகி கொண்டு வருது. அறமற்ற நுகர்வு பண்பாட்டை அடிப்படையாக கொண்டு வணிக நோக்குடன் இயற்கை வளங்களை அபகரித்து வியாபாரமாக்கும் பொருளாதார திட்டங்களை உலகமெங்கும் செயல்படுத்திக்கிட்டு வர்றோம். இதனால புவி வெப்பமடைந்து பருவநிலை மாறிக்கொண்டு வருது. இப்படி மனிதனின் பேராசையால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வு நம்ம பழங்குடி மக்கள்கிட்ட இருக்கு. அவர்களுடைய அறம் சார்ந்த வாழ்க்கை முறை தான் அந்த தீர்வு. கொஞ்சம் பின்னோக்கி போகணும் அல்லது பார்க்கணும். பார்ப்போமா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.